வெல்கம் அவர் சேனல். இந்த சேனலை கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணணும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாளைக்கான மார்க்கெட் ஓகேங்களா, மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் என்னென்ன இன்ஃபர்மேஷனோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கெட் கரண்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா லோவுமே கட் பண்ணிருக்கும், எந்த ஒரு ஹையுமே கட் பண்ணல. ஓகேங்களா? மார்க்கெட் கரண்ட் சினாரியோ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன சுச்சுவேஷன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் இந்த 55,600. ஓகேங்களா? 55,592 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் ஜோன் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ப்ரீவியஸா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல ஃபுல்லாவே நல்லா ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு எப்பவுமே. அதனாலதான் நான் இந்த இடத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் சொல்றேன். இந்த சப்போர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கால் சைடு மொமெண்டம் கொடுக்கலாம். எந்த அளவுக்குன்னா ரொம்ப ஒரு பெரிய மொமெண்ட் இருக்காது. மார்னிங் மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ஜோன் வரைக்கும், இந்த 55,900 இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு இப்படி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ரிவர்சல்லாம் எந்த ஜோன் இருக்குன்னா, திரும்ப அகெயின் வந்து நீங்க இந்த 55,600 இந்த ஜோன் வரைக்கும் நீங்க செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, கால் சைடு ரொம்ப ஏன் போனான்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். நான் அதை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல டச் பண்றப்போ ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதனால என்னோட வியூ என்னன்னா, டுமாரோ மண்டே மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு இப்படி க்ளோஸ் வச்சத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு இப்படி ஃபாலோ ஆகுறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். பை சைட் கால் சைடு உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கான பாசிபிள் எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 56,300 இந்த ஜோன். ஓகேங்களா? இந்த 56,300 ஜோனை பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இப்படி வந்து போயிட்டு ஸ்ட்ராங்கா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணும். இந்த 56,300 இந்த ஜோனையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு இது 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அகைன் மார்க்கெட் இப்படி போகலாம். இந்த மாதிரி சினாரியோ ஒன்று நடக்கும். உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போற டேஸ்ல நீங்க அப் ட்ரெண்ட்ல மாறதுக்கான சினாரியோ இந்த சினாரியோ தான். இப்போ நாளைக்கான சினாரியோ என்னன்னா, என்னோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நீங்க செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்தெந்த ஜோன் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? 55,600ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் கீழே போங்க. ஓகேவா? டைரக்டா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த ஜோனை வந்து இன்கேஸ் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிட்டு இப்படி வந்துட்டு இந்த ஜோன் ஓகேங்களா 55,150 இந்த ஜோன்ல இருந்து இப்படியும் மேல போகலாம். இந்த மாதிரி சின்ன நடக்கும். அது வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுறத பொறுத்து தாங்க இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் வந்து இப்படி ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் வந்து கீழே இருந்து இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மேல இப்படி போயிட்டு இப்படி ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு அகைன் இப்படி கீழே வரலாம். இந்த மாதிரி சினாரியோமே நடக்கும். அதனால நம்ம ஜோன்ஸ் மட்டும் கரெக்டா மார்க் பண்ணிங்க. மெயினா ஆக்ட் ஆகிற ஜோன் வந்து இந்த 55,600. நீங்க செல்லிங் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம்னா இந்த ஜோன். ஓகேங்களா? 55,900 இந்த இடத்துல போச்சுன்னா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் நீங்க பையிங் எப்போ போகலான்னு பாத்தீங்கன்னா இந்த 55,150 இந்த ஜோன் வந்துச்சுன்னா இந்த கிரீன் கலர் லைன் வரைஞ்சிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த ஜோன் வந்துச்சுன்னா நீங்க திரும்ப கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாளைக்கான சினாரியோ. நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? அது இல்லாம நீங்க புதுசா இப்போ மார்க்கெட்ல வரீங்கன்னா நீங்க எதை பத்தி வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ பண்றேன். நான் புதுசா இப்போ ட்ரேடர்ஸ் வரீங்க, நியூ ட்ரேடர்ஸ் வரீங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் இதுல வந்து இந்த சேனல் அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வீக்கோட ஃபர்ஸ்ட் டே. ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். நான் சொன்ன ஜோன்லலாம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து வரப்போ நீங்க இன்கேஸ் நான் சொன்ன ஜோனை பிரேக் அவுட் பண்ணா மேலே பிரேக் அவுட் பண்ணா மேலே என்ட்ரி எடுங்க.
இல்ல கீழே பிரேக் அவுட் பண்றப்போ ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? உங்களோட ப்ரிடிக்ஷனுமே இதுல இருக்கணும். நான் சொல்றது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். முழுக்க முழுக்க உங்களோட ப்ரிடிக்ஷனுமே பண்ணிட்டு நான் சொல்ற லெவல்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.